எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை கன்னி பருவத்திலேயே சந்திக்கக்கூடிய ராசியாக கன்னி ராசி இருந்துட்டு இருக்குது. சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரை நம்பி திருமணம் எல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறத விட அவங்க நம்பிக்கை இல்லாதவங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய சனியாக இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது உண்மை. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். 2025 சனி பெயர்ச்சி கன்னி ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். பொதுவாகவே கன்னி ராசி எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை கன்னி பருவத்திலேயே சந்திக்கக்கூடிய ராசியாக கன்னி ராசி இருந்துகிட்டு இருக்குது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆற அமர யோசிக்கக்கூடிய ராசியாக கன்னி ராசி இருந்துகிட்டு இருக்குது. வயது ஆனால் கூட இளமையாக தோற்றமளிக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த கன்னி ராசி இருந்துகிட்டு இருக்குது. கருப்பாக இருந்தாலும் செவப்பாக இருந்தாலும் களையாக தோற்றமளிக்கக்கூடிய ராசியாக கன்னி ராசி இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான ராசி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2025 சனி பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வர்றாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது சப்தம ஸ்தானமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கலஸ்தர ஸ்தானமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாகவே சப்தம ஸ்தானத்துக்கு சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆடம்பரம் பண்ணி நம்ம நல்லது நடந்தது அப்படிங்கிறத விட அமைதியான வகையிலேயே மிகுதியான ஒரு சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய பேருக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாரை நம்பி திருமணம் எல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறத விட அவங்க நம்பிக்கை இல்லாதவங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய சனியாக இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும் பொழுது கண்டக சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த கண்டக சனி அப்படிங்கிறது கன்னி ராசியை சேர்ந்த உங்களுக்கு, அதாவது ஆணாக இருந்தான்னா மனைவி மூலமாக மருத்துவ செலவு வருவது, அதாவது மனைவியாக இருந்தாங்க அப்படின்னா கணவன் மூலமாக மருத்துவ செலவு வருவது, அல்லது காதல் சம்பந்தப்பட்ட லீலைகள் இருந்தீங்கன்னு வைங்களே அந்த காதலில் தேவையில்லாத முறிவு அல்லது தேவையில்லாத பிரிவு ஏற்படுவது, அடைந்தால் மகாதேவி அடையாவிட்டால் மரணதேவிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் வெறும் வசனமாக போகக்கூடிய காலமாக இந்த கண்டக சனி கன்னி ராசிக்கு அமையும் அப்படிங்கிறது உண்மை. காதல் அப்படிங்கிறது மேம்போக்கான காதல் அப்படிங்கிறத விட உங்களுடைய காதல் உண்மையாலுமே நன்மையான காதலா, அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு மென்மையான நன்மையான காதலா என்ற விஷயத்தை உண்மையாக புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த கண்டக சனி அமையும் அப்படிங்கிறத உண்மை. இந்த மாதிரியான கண்டக சனி வரக்கூடிய காலங்களில் தேவையில்லாத வாகன செலவு ஏற்படுவது, வாழ்க்கையில் நீங்கள் சிறுக சிறுக சேர்த்து வச்ச சேமிப்பு கொஞ்சம் கரையக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்துவது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண்டக சனி வரக்கூடிய காலங்களில் மனம் விரும்பாத மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடியது. ஒரு சின்ன விஷயத்துக்காக மருத்துவம் பார்க்க போனோம்னு வைங்களே அந்த மருத்துவத்தில் தேவையில்லாத செலவு ஏற்படக்கூடியது. சின்ன விஷயத்துக்காக போனோம், இவ்வளவு செலவு ஆயிருச்சு, இன்னும் நல்லது நடக்கல, நல்லா ஆகலை அப்படிங்கிறது. எந்த ஒரு நோய் வந்தாலும் மருந்து எடுக்கும் பொழுது மாத்திரை எடுக்கும் பொழுது குணமாகணும். ஆனால் கண்டகச்சனி இருக்கும் பொழுது எவ்வளவு மாத்திரை எடுத்தாலும் அந்த நோயிலே நிவர்த்தி கிடைக்காம தேவையில்லாத மருத்துவ செலவு நிர்பந்த செலவு ஏற்படும் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். உலகத்தில் பல்வேறு விஷயங்களில் அக்கறை இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அக்கறை எடுக்கக்கூடிய விஷயத்தை புகுத்தக்கூடிய போதிக்கக்கூடிய அமைப்பில் இந்த கண்டகச்சனி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. வாகனத்தில் நம்ம எவ்வளவு நல்ல முறையில் வசதியாக பயணம் வந்துகிட்டு இருந்தால் கூட அதில் ஏதாவது சின்ன இடர்பாடு வரும் பொழுது தான் அந்த வாகனத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கண்டகச்சனி இருக்கும் பொழுது வாகனம் சரியாக இருந்து நீங்களும் சரியாக இருந்தால் கூட எதிரில் வர்றவர் சரியாக இல்லாமல் இருக்கிற காரணத்தினால சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படக்கூடிய பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. ஆயில் பங்கத்தை ஏற்படுத்த மாட்டார். எதனால் ஆயில் காரகரா சனி பகவான் இருக்கிறதுனால ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பங்கம் ஏற்படுத்த மாட்டார். ஆனால் இருந்தாலும் தேவையில்லாத ஒரு சில இன்னல்களை கொடுத்து இந்த பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக கவனமாக கையாளக்கூடிய ஒரு புத்திமதிகளை இந்த கண்டகச்சனி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. கண்டகச்சனி வரக்கூடிய கால
காலங்களில் அடுத்தவர்களை, அதாவது பரிகாரம் அப்படிங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணுறோம் அப்படிங்கிறத விட, எல்வலுக்கு ஏற்றுறோம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் பரிகாரம் பண்ணுறதை விட, பொதுவாகவே இந்த உலகத்தில் எல்லோரையுமே நம்பணும், ஆனால் எவரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பழமொழியை உங்களுடைய உள் மனசில் வச்சு உங்களுடைய செயல்பாடுகள் இந்த கால நேரம் பார்க்காம உழைக்கக்கூடிய ஒரு விருப்பத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா, இதே கண்டகச்சனி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய, இந்த கண்டகச்சனி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு கன்னி ராசிக்கு கண்டகச்சனி அமையும். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.